வணக்கம். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். 2026ல உங்க எனர்ஜி, ஃபோக்கஸ், சந்தோஷம் எல்லாத்தையும் மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு மார்னிங் ருட்டீனை உருவாக்க முடியுமா? சும்மா ஏதோ சொல்றேன்னு நினைக்காதீங்க. அறிவியல் முடியும்னு சொல்லுது. இந்த அலசல்ல நாம ஒரு செம்மையான வாழ்க்கையை மாத்தக்கூடிய காலை பழக்கத்தை எப்படி அறிவியல் அடிப்படையில உருவாக்குறதுன்னு தான் பார்க்க போறோம். உங்கள எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க? காலையில லேட்டா எந்திரிச்சு ஒரே பரபரப்பா அவசர அவசரமா கிளம்பி நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கைய விட்டு போற மாதிரி ஒரு உணர்வு. இல்லனா சீக்கிரம் எந்திரிச்சாலும் ஒரே டயர்டா கவனம் சிதறி எதுலயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறீங்களா? ஆமான்னு சொன்னீங்கன்னா கவலைப்படாதீங்க, நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. பாருங்க, இந்த மேற்கோள் எவ்வளோ ஒரு ஆழமான விஷயம் தெரியுமா? நம்மள பல பேரு காலை நேரத்தை சும்மா ஒரு நாள்ல ஒரு சின்ன அவசியமான பகுதி அவ்வளவுதான் பார்க்கறோம். ஆனா உண்மை அது இல்ல. காலை பொழுதுகள்ங்கிறது வெறும் ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடையாதுங்க. அது நம்ம நாள் முழுசையும், ஏன் நம்ம வாழ்க்கை முழுசையும் வடிவமைக்கிற ஒரு பக்கா ஃபவுண்டேஷன். ஓகே, இத கொஞ்சம் டீப்பா பாப்போம். நிறைய பேரோட மார்னிங் எப்படி இருக்கு? ஒரே குழப்பம்தான். திரும்ப திரும்ப அந்த ஸ்னூஸ் பட்டனை தட்டுறது, கண்ணை திறந்ததும் முதல்ல சோஷியல் மீடியாவை பார்க்கறது, அப்புறம் அவசர அவசரமா கிளம்புறது. நீங்க இப்படி செய்யும்போது என்ன நடக்குதுன்னா, உங்க மூளை முழுசா முழிக்கவே முழிக்காது. இதோட விளைவு நாள் முழுக்க ஸ்ட்ரெஸ், கவனச்சிதறல், குறைஞ்ச எனர்ஜி, இது எல்லாத்தையும் நீங்க தான் சுமந்துட்டு இருக்கிறீங்க. இங்க பிரச்சனை உங்களுக்கு டைம் இல்லைங்கிறது இல்ல, உங்க காலைக்குன்னு ஒரு நோக்கம் இல்லாம இருக்கிறது தான். இங்கதான் சயின்ஸ் ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லுது. நாம எந்திரிச்ச உடனே இருக்கிற அந்த முதல் சில மணி நேரத்தை வாய்ப்பு சாளரம், அதாவது விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல நம்ம மூளை ரொம்பவே ஃபிளெக்சிபிளா இருக்குமா. அப்படின்னா என்ன? புதுசா எதையாவது கத்துக்க, புது தகவல்களை உள்வாங்க, புது பழக்கங்களை உருவாக்கிக்க இதுதான் பெஸ்ட் டைம். இந்த பவர்ஃபுல்லான நேரத்தை தான் நம்ம சரியா யூஸ் பண்ணணும். இந்த 2 விதமான காலை பொழுதுகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் சும்மா சொல்லக்கூடாது, மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். ஒரு பக்கம் ரியாக்டிவ் மார்னிங், இது நாள் முழுக்க ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கூடவே கூட்டிட்டு போகும். சுத்தி நடக்கிறதெல்லாம் நம்மள கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங். இன்னொரு பக்கம் ஒரு நோக்கத்தோட ஆரம்பிக்கிற காலை, இது நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது, மனசுல ஒரு தெளிவை உருவாக்குது, முக்கியமா நம்ம நாளை நம்ம கண்ட்ரோல்ல வைக்குது. காலையில நாம எடுக்கிற அந்த சின்ன சின்ன முடிவுகள் தான் மாசங்கள் வருஷங்கள்ல நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும், நம்புங்க. ஓகே, இப்ப நாம சொல்யூஷனுக்குள்ள போலாம். முதல் பகுதி நம்ம உடம்பையும் மூளையும் எப்படி எழுப்பி விடுறதுங்கிறத பத்தி தான். ரெடியா? இந்த முதல் பிளாக்ல 3 முக்கியமான பழக்கங்களை பத்தி பார்க்க போறோம். என்னென்னா, 1 நீரேற்றம், 2 இயக்கம், 3 சூரிய ஒளி. வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். நீங்க காலையில எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றீங்களா? இல்லவே இல்ல. உண்மை என்னன்னா, உங்க உடம்பு டீஹைட்ரேட் ஆயிருக்கு. ஏன்னா ராத்திரி தூங்கும்போது நம்ம மூச்சு விடுறது, லேசா வேர்க்கிறது, அப்புறம் உடம்புக்குள்ள நடக்கிற ரிப்பேர் வேலைகள்னால நாம தண்ணியை இழந்துட்டே இருக்கோம். அதனால தான் சொல்றேன், காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி, உங்க போனை தொடுறதுக்கு முன்னாடி உங்க உடம்புக்கு முதல்ல தேவை தண்ணி. காலையில முதல்ல தண்ணி குடிச்சா அது உங்க விழிப்புணர்வை உடனே அதிகரிக்குது, மெட்டபாலிசத்தை ஸ்டார்ட் பண்ணி விடுது, அப்புறம் ராத்திரி சேர்ந்த நச்சுகளை வெளியேற்ற உதவுது. ஒரு சின்ன சயின்டிஃபிக் டிப்: தண்ணியில ஒரு சின்ன சிட்டிகை கடலுப்பு இல்லனா எலுமிச்சச்சாறு சேருங்க. இது ராத்திரி இழந்த எலக்ட்ரோலைட்ஸை உடனே ரீஸ்டோர் பண்ணும். ஒரு 250லிருந்து 500 ml தண்ணி போதும். இதை சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ஒரு நாளுக்கான லைட்டை ஆன் பண்ணி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான். அடுத்தது உங்க உடம்புக்கு கொஞ்சம் அசைவு கொடுக்கறது. அட பயப்படாதீங்க, நான் ஜிம்முக்கு போய் 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னோ இல்ல வெயிட் தூக்குங்கன்னோ சொல்லல. உங்க மார்னிங் ரொம்ப பிஸியா இருந்தா கூட ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் சின்னதா ஒரு இயக்கம் இருந்தா போதும். இந்த சின்ன இயக்கம் ஏன் இவ்ளோ பவர்ஃபுல் தெரியுமா? அது உங்க மூளைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல் அனுப்புது. டேய், நாள் ஆரம்பிச்சிருச்சு, எனர்ஜி வந்தாச்சு, நான் ரெடி அப்படின்னு. இது உங்க உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது, எண்டோர்ஃபின்ஸ்னு சொல்ற அந்த நேச்சுரல் ஹாப்பினஸ் கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணுது. சும்மா லைட்டா ஸ்ட்ரெச் பண்றது, இல்ல ஒரு சிம்பிள் யோகா, இல்லனா வெளியே ஒரு பிரிஸ்க் வாக், இது வேணா இருக்கலாம். உங்க உடம்புல இருக்கிற அந்த மந்தம் போய் உங்க மனசு ஷார்ப்பா ஆகிடும். சரி, அடுத்த பழக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஜெர்காடியன் ரிதம். இது வேற ஒன்றும் இல்ல, நம்ம உடம்போட இன்டர்னல் கிளாக். நீங்க எப்போ முழிச்சிருக்கணும், எப்போ தூங்கணும்னு இதுதான் முடிவு பண்ணுது. அப்போ நம்ம உடம்போட அந்த இன்டர்னல் கிளாக்கை கண்ட்ரோல் பண்றதுல ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் எதுன்னு தெரியுமா? அதுதான் சூரிய ஒளி. ஆமாங்க, காலையில நீங்க நேச்சுரல் லைட் அப்ப பார்க்கும்போது ஒரு மேஜிக் நடக்குது. நம்புங்க, வெறும் 10 நிமிஷம் சூரிய ஒளி போதும். அந்த வெளிச்சம் உங்க கண்ணுல பட்ட உடனே அது உங்க மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. உடனே மெலட்டோனின்னு சொல்ற தூக்க ஹார்மோன் சுரக்கிறது நின்னுடும். உங்க மூடை இம்ப்ரூவ் பண்ற செரோட்டோனின் அளவு அதிகமாகும். இதை விட முக்கியம், இது உங்க இன்டர்னல் கிளாக்கை சரி பண்றதுனால ராத்திரி உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். இதுக்காக நீங்க மணிக்கணக்கா வெயில்ல நிக்க வேணாம். பால்கனில நின்னாலே போதும், இல்ல ஒரு சின்ன வாக், இல்லனா ஜன்னல் பக்கத்துல உங்க காஃபியை குடிச்சாலே போதும்.
ஓகே, இப்போ நம்ம உடம்பு முழிச்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? நம்ம மனசுக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கணும். அத பத்தி பார்க்கலாம். இந்த பகுதியில நம்ம 2 விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு ஒரு மைண்ட் செட் ரிச்சுவல், இன்னொன்னு நம்ம மூளைக்கு தேவையான காலை உணவு. இந்த கம்பாரிசனை பாருங்க, எவ்வளோ பவர்ஃபுல். பெரும்பாலும் மக்கள் காலையில ரியாக்ஷன் மோட்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. கண்ணை முழிச்சதும் மெயில்ஸ், நியூஸ், சோஷியல் மீடியா இதுதான். இப்படி செய்யும்போது நீங்க உங்க மனசோட கண்ட்ரோலை வெளியில இருக்கிற உலகத்துக்கிட்ட கொடுக்குறீங்க. இது உங்க மூளைய ஸ்ட்ரெஸ், கம்பாரிசன், கவனச்சிதறலுக்கு தயார்படுத்துது. ஆனா அதுக்கு பதிலா நீங்க உங்க நாளை கிரியேஷன் மோட்ல ஆரம்பிக்கணும். ஒரு சின்ன மைண்ட் செட் ரிச்சுவலை உருவாக்குங்க. உங்க நாள் எப்படி போகணும்னு நீங்க முடிவு பண்ற சில நிமிடங்கள். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தியானம் பண்றதா இருக்கலாம். இல்லனா உங்க நாள் நல்லபடியா போறத கண்ண மூடி கற்பனை பண்றதா இருக்கலாம். இல்லனா உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கிற சில வார்த்தைகளை சொல்றதா இருக்கலாம். இந்த சின்ன மென்டல் ப்ரிப்பரேஷன் உங்க மார்னிங்கை அமைதியா, ஷார்ப்பா, ரொம்பவே ப்ரொடக்டிவா மாத்திரும். அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட். எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டும் ஒண்ணு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையில நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் நாள் முழுக்க உங்க எனர்ஜி, ஃபோக்கஸ், மூட் எல்லாத்தையும் நேரடியா பாதிக்குது. ஆமா, எல்லா பிரேக்ஃபாஸ்டும் நம்ம மூளைக்கு ஒரே மாதிரி ஹெல்ப் பண்றதில்ல. ஒரு பக்கம் நல்ல சத்தான காலை உணவு உங்க பிளட் சுகரை ஸ்டேபிளா வச்சுக்கும். புரோட்டீன், நல்ல கொழுப்பு, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இதெல்லாம் தான் மூளைக்கு உண்மையான எரிபொருள். ஆனா இன்னொரு பக்கம் சக்கரை நிறைஞ்ச தானியங்கள், பேஸ்ட்ரி மாதிரி உணவுகள் இருக்குல்ல, அது உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுத்து டக்குன்னு ஒரு பெரிய சரிவை ஏற்படுத்தும். இதனால மூளை மந்தமாகும், சீக்கிரமே பசிக்கும். சோ உங்க காலை உணவு உங்க மூளைக்கும் உடம்புக்கும் எரிபொருளா இருக்கணும், பாரமா இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ உங்க உடம்பு முடிச்சிருச்சு, மனசும் தெளிவா இருக்கு. வாங்க ஃபைனல் பார்ட்டுக்கு போலாம். உங்க ஒரு நாளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரையும் டைரக்ஷனையும் எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இந்த பகுதியில 2 பழக்கங்கள் இருக்கு. ஒன்னு பிளான் பண்றது, இன்னொன்னு கத்துக்கிறதுல முதலீடு பண்றது. அடுத்து உங்க நாளை பிளான் பண்றது. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கணும்னு அவசியமே இல்ல. உண்மையை சொல்லணும்னா எவ்வளோ சிம்பிளா இருக்கோ அவ்வளோ பவர்ஃபுல். ஒரு தெளிவான பிளான் இருந்தா போதும், உங்க நாள் ஒரு குழப்பத்திலிருந்து ஒரு நோக்கமுள்ள செயலா மாறிடும். உங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு 5 நிமிஷ பிளான் தான். முதல்ல அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய 3 முக்கியமான வேலையை எழுதுங்க. அப்புறம் இன்னைக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணணும்னு ஒரு நோக்கத்தை செட் பண்ணுங்க. அவ்வளோலாம். ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, காலையில வெறும் 5 நிமிஷம் பிளான் பண்றது நாள் முழுக்க பல மணி நேர ஸ்ட்ரெஸ்ஸையும் கவனச்சிதறலையும் குறைக்குமா. இப்போ கடைசி பழக்கம். இது வெறும் வேலையை முடிக்கிறத பத்தி இல்ல, உங்க மேல நீங்களே முதலீடு பண்றத பத்தி. பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் அவங்க காலை நேரத்தை அவங்க வளர்ச்சிக்கு தான் பயன்படுத்துறாங்க. சயின்ஸ் படி காலை நேரம்தான் உங்க மூளை கத்துக்கிறதுக்கு பெஸ்டான நேரம். உங்க மனசு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கம்மியா இருக்கும். அதனால ஒரு புத்தகத்துல சில பக்கங்கள் படிக்கிறதுக்கோ, ஒரு புது மொழியை கத்துக்கிறதுக்கோ, இல்ல உங்க எண்ணங்களை ஒரு ஜேர்னல்ல எழுதுறதுக்கோ இதுதான் சரியான நேரம். இந்த சின்ன தினசரி முதலீடு போக போக நீங்க எப்படி யோசிக்கிறீங்க, எப்படி செயல்படுறீங்கிறதைய மாத்தும். ஓகே, நாம இப்போ எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கலாம். இத ஒரு பெரிய வேலையா பார்க்காம ஒரு சிம்பிளான செய்யக்கூடிய சேலஞ்சா எடுத்துக்கலாம். இந்த மேற்கோள் ரொம்ப முக்கியம். நீங்க பெரிய பெரிய மாற்றங்களை செய்யணும்னு அவசியம் இல்ல. சின்ன சின்ன பழக்கங்களை தொடர்ந்து செய்யும்போது தான் அது வாழ்க்கையே மாத்துற அளவுக்கு பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும். எல்லாத்தையும் ஒரே நாள்ல செய்யணும்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு ராத்திரியிலேருந்தே ஆரம்பிக்கலாமே. தண்ணி குடிச்சிட்டு தூங்குங்க. இல்லனா நாளைக்கு காலையில ஒரு 5 நிமிஷம் உடம்புக்கு அசைவு கொடுங்க. அதுவும் இல்லனா வெளியே போய் அந்த சூரிய ஒளியை உணருங்க. அது கூட போதும். கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். ஒரே ஒரு பழக்கத்தை தேர்ந்தெடுங்க. ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரே ஒரு மார்னிங் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணா கூட நீங்க நேற்றைய உங்களை விட ஒரு படி முன்னாடி போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு சின்ன தொடக்கமும் ஒரு வெற்றி தான். கடைசியா இத மனசுல பதிய வச்சுக்கோங்க. நீங்க உங்க நாளை எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அதை தான் உங்க வாழ்க்கையை எப்படி வாழறீங்கன்னு தீர்மானிக்குது. அதனால ஒரு நோக்கத்தோட ஆரம்பிங்க. சின்னதா ஆரம்பிங்க, ஆனா இப்போவே ஆரம்பிங்க. நாளைக்கு உங்க முன்னாடி ஒரு புது அடித்தளம் இருக்கு. அந்த ஃபவுண்டேஷன்ல நீங்க எதை கட்ட போறீங்க? இந்த கேள்வியோட இந்த அலசல நான் முடிக்கிறேன். யோசிங்க, செயல்படுங்க.